ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் பூசணி வச்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் வாங்க. மஞ்சள் பூசணி உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவு, ஒரு 2 ஸ்பூன் அளவு மைதா, அப்புறம் மஞ்சள் பூசணிக்காயை சீவி வச்சுருக்கேன். சீவி வச்சு இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டாத மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒட்டுது லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததும் நல்லா கோதுமை மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக கையில் ஒட்டாத மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு பால் மாதிரி எடுத்துகிட்டு இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு சின்னதாக ரவுண்டு, எனக்கு ரவுண்ட் ஷேப் வரல, உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வர மாதிரி நீங்கள் தட்டி இதில் போட்டுக்கோங்க. ஒன்று நான் தட்டி போட்டுக்கிறேன். தட்டி போட்டுதான் இதை லைட்டாக திருப்பி விடுங்க. இப்போ லைட்டாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுன்னு லைட் ப்ரௌனில் வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு. இது நல்லா டார்க் ப்ரௌனாக வருது. அப்போ தான் உள்ளே மஞ்சள் பூசணியெல்லாம் நல்லா வெந்திருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. எடுத்துகிறேன். இப்போ பாருங்கள் சுவையான மஞ்சள் பூசணியில் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு ஆற்றல் சக்தி இதில் அதிகமாக இருக்குது.